வணக்கம். இன்னைக்கு நாம தேர்வறைகள்ல இருக்கிற ஒரு எழுதப்படாத விதிய பற்றி விரிவா பார்க்க போறோம். இந்த விதி ஆசிரியர்களை எப்படியெல்லாம் பாதிக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கிறது தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு ஆசிரியர் சங்கம் 1 தன்னோட கோரிக்கையில இந்த ஒரு சக்தி வாய்ந்த கேள்வியை எழுப்பியிருக்கு. வரப்போற 2025-2026 பொதுத் தேர்வுகள்ல ஆசிரியர்களை ஒரு எழுதப்படாத விதிமுறை ரொம்பவே கடுமையா பாதிக்க போகுது. அப்படி என்னதான் அந்த விதி? வாங்க அத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, பொதுத் தேர்வு நடக்குது, ஒரே பரபரப்பா இருக்கு. அந்த நேரத்துல அரை கண்காணிப்பாளரா வேலை செய்யற டீச்சர்ஸ் ஒரு பெரிய கட்டுப்பாட்டை சந்திக்கிறாங்க. என்னன்னா, அவங்க கழிப்பறைய பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு வாய்மொழி உத்தரவு போடப்பட்டிருக்கு. ஆனா இங்க நாம ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். இது ஒன்னும் அரசாங்கம் போட்ட அதிகாரப்பூர்வமான சட்டம் இல்ல. இது வெறும் வாய்மொழி உத்தரவு தான். ஆனாலும் அதிகாரிகள் இத ரொம்ப கடுமையா அமல்படுத்துறாங்க. சுமார் 4 மணி நேரம். ஆமாங்க, கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆசிரியர்கள் எந்த ஒரு இடைவேளையும் இல்லாம அந்த தேர்வு அறைக்குள்ளேயே இருக்கணும்னு எதிர்பார்க்கப்படுது. சரி, இதனால என்ன பிரச்சனை? இது எப்படி ஒரு பெரிய சுகாதார பிரச்சனையா மாறுதுன்னு இப்ப பார்க்கலாம். ஆசிரியர் சங்கத்தோட முறையீட்டுக்கு இதுதான் முக்கியமான காரணமாவே இருக்கு. நம்ம உடம்போட இயற்கையான தேவைகளை அடக்கி வைக்கிறது எவ்வளோ தப்புன்னு நமக்கே தெரியும். இந்த விதி அடிப்படை மனித உடலியலுக்கே எதிரானதுன்னு அந்த முறையீடு சொல்லுது. குறிப்பா வேலையால வர்ற டென்ஷன்ல ஏற்கனவே சுகரு, பிபின்னு பிரச்சனை இருக்கிற டீச்சர்ஸ்க்கு இது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு பாருங்க. நீண்ட நேரம் சிறுநீரை அடக்கி வைக்கிறதான முதல்ல கடுமையான வலியும் அசௌகரியமும் ஏற்படும். அதோட சிறுநீர் பாதை நோய் தொற்று, அதாவது UTI வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இது எவ்ளோ கஷ்டம்னு பலருக்கும் தெரியும். இது அப்போதைக்கு வர பிரச்சனை மட்டும் இல்ல. நீண்ட காலத்துல பாத்தீங்கன்னா சிறுநீரகமே பாதிக்கப்படலாம், நிரந்தரமா செயலிழந்து போகலாம். இன்னும் சொல்லப்போனா உயிருக்கே ஆபத்தான தொற்று நோய்கள் கூட வர வாய்ப்பு இருக்கு. கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்குல்ல? சரி, இப்ப இதுல இருக்கிற ஒரு பெரிய முரண்பாட்டை பத்தி பேசலாம். இது ஆசிரியர்களோட நியாயம் மற்றும் மரியாதை சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி. இங்க பாருங்க, எவ்ளோ பெரிய வித்தியாசம். பரீட்சை எழுதுற மாணவர்கள் தேவைப்பட்டா கழிப்பறைக்கு போகலாம், அதுக்கு அனுமதி இருக்கு. ஆனா அவங்கள கண்காணிக்கிற ஆசிரியர்களுக்கு அதே உரிமை மறுக்கப்படுது. இது என்ன நியாயம்னு தெரியல. அதாவது இந்த விதி மறைமுகமா என்ன சொல்ல வருதுன்னா, எல்லா டீச்சர்ஸையும் ஒரு குற்றவாளி மாதிரி பாக்குது. ஒரு ஆசிரியர் வெளியே போனா உள்ள ஏதோ தப்பு நடந்துடும், அதுக்கு அவங்க தான் காரணம்னு சொல்ற மாதிரி இருக்கு. இது ஒரு விதமான அவநம்பிக்கை தான். ஆசிரியர் சங்கத்தோட முறையீட்டிலிருந்து ஒரு வரி. ஆசிரியர்களை கதாநாயகர்களாக காட்டிய காலம் போய் தற்போது வில்லன்களாக சித்தரிக்கப்படுகிறார்கள். இது ஆசிரியர் சமூகம் எவ்வளவு காயப்பட்டிருக்கு, எவ்வளவு அவமதிக்கப்பட்டதா உணருதுன்னு தெளிவா காட்டுது. சரி, இப்போ இதுக்கான தீர்வு என்ன? இந்த எழுதப்படாத விதிய மாத்தணும்னு ஒரு முறையான கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. அத பத்தி இப்ப நாம பார்க்கலாம். ஆசிரியர் சங்கம் இத வெறும் ஒரு வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனையா மட்டும் பார்க்கல. இது மனித உரிமைகளையும் ஒருத்தரோட மாண்பையும் மீறுகிற ஒரு செயல்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க. இந்த கோரிக்கை ஒரு நேரடியான அறைகோவல். தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் கிட்ட இந்த ஆசிரியர் விரோத வாய்மொழி உத்தரவை உடனே கைவிடுங்க, இதுக்கு எந்த அரசாணையும் இல்ல, இது ஆசிரியர்களுக்கும் ஏன் அரசுக்குமே கெட்ட பேரை உண்டாக்கக்கூடிய ஒரு பிற்போக்குத்தனமான நடைமுறை அப்படின்னு தெளிவா சொல்றாங்க. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த விவரணைய முடிச்சுக்கலாம். ஒரு சின்ன எழுதப்படாத விதிமுறைக்காக ஒட்டுமொட்ட ஆசிரியர்களோட மாண்பையும் சிதைக்கிறது நியாயம்தானா? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.